ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் மேலே பழி இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக நம்மளோட கார்த்தி எப்படியோ நிரூபிச்சிருக்காரு. கூட நம்ம மயில்வாகனமும் செம்மையான ஒரு ஆக்டிங் போட்டு எப்படியோ சேடு வேஷத்துலலாம் பார்த்திங்கன்னா போட்டு நிரூபிச்சிட்டாரு. இப்போது அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம உண்மையெல்லாம் சொல்லிட்டோம், இப்போ நம்ம சேடு கூட போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மயில்வாகனம் போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த தாடியெல்லாம் கழட்டிட்டு தெரிய வருது, இந்த மாதிரி இந்த சேடு தான் இந்த கூட இருந்தவன், அப்போ இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி நான் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிற்கிறேன், காசு கொடுத்தவங்களை கூட ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் சொன்னால் இப்படி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பொய்யான சொல்லி இந்த பொண்ணு இப்படி தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரியாமல் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திருப்பியும் சந்திரகலா ஃபோன் எடுத்து நீ எதுக்கு ஃபோன் பண்ணுற, நீ பண்ண துரோகத்துக்கு ஃபோனெல்லாம் பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேடம் மன்னிச்சிடுங்க மேடம், எனக்கு வேறு வழி தெரியல, காசுப்பட்டு இப்படி இவனை நம்பிட்டேன், அப்புறம் பார்த்தா உங்கள் மாப்பிள்ளை இருக்காங்களே பெரிய மாப்பிள்ளை, அவர் தான் என்னை ஏமாற்றி இப்படிலாம் சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எவன் சொன்னாலும் இந்த மாதிரி நீ பண்ணிடுவியா, நீலாம் ஜெயிலில் இரு, அதுதான் உனக்கு லாக்கி, நான் சொன்னதை வச்சு பொய்ன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டுட்டு இப்போ நீ என்கிட்ட நிற்கிறியா, நான்லாம் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க போலீஸில் மாட்டி கொடுத்துட்டாங்க. மயில் வாங்கணும் தான் சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சிருச்சு. நம்மளோட சந்திரகலா ஓ கார்த்தி நீ அவ்வளோ பிரில்லியண்ட்டா, கூட அவனை சேர்த்துக்கிட்டு நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகி, திருப்பியும் அந்த கார்த்திகிட்ட நம்ம தோத்துக்கிட்டே இருக்குமே சந்திரா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, நான் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிளான் பண்ணேன், கடைசியில் அந்த பொம்பளை பணத்துக்கு ஆசைப்பட்டு சொதப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான், அவன் தான் இதை எப்படியோ நிரூபிச்சிட்டான், அவன் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணுவான்னு தெரியாது. அப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க, கூட அந்த சேடு விஷயத்தில் இருக்கவன் அந்த யாரும் கிடையாது, சாமுண்டீஸ்வரோட பெரிய மாப்பிள்ளை அந்த மயில் வாகனம் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சிவனாண்டி நம்மளோட சந்திரகலா கிட்ட கேட்குறாங்க. எல்லாம் அந்த கார்த்திகை கொடுக்குற தைரியம் தாங்க, வேற என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் அந்த கலச பூஜையில் உட்காந்து நான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு, கடைசியில் எல்லாமே இப்படி காலவாரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் முடியலங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அடுத்தது கும்பாபிஷேகம் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா ஏதோ ஒரு பிளான் பண்ணுவாங்க, சிவனாண்டியும் சந்திரகலா. அப்படியோ கார்த்தி தான் இந்த வாட்டியும் ஜெயிக்க போகிறாரு. ஆனால் அது எப்படி ஜெயிக்க போகிறாரு, சந்திரகலா என்ன பிளான் பண்ணி இதை பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. இப்போ ரேவதி கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. மாமா, நீங்கள் நினச்சபடி, நம்ம எல்லோரும் நினச்சபடி பார்த்திங்கன்னா நம்ம அப்பா எல்லாமே இதை கலச பூஜை நடத்தி முடிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன, கும்பாபிஷேகம் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதுக்கு வரைக்கும் டைம் இருக்குது, ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்மளோட ரேவதியும் கார்த்தியும் ரெண்டு பேரும் பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா வீட்டில், அதை பார்த்திங்கன்னா சந்திரகலா பார்த்துடுறாங்க. ரேவதி போயிட்டு கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. மாமா, அதான் அப்பா தான் வெற்றிகரமாக முடிச்சிட்டாரே, என்னை ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்திரகலா வெளியே இப்போ சிவனாண்டியை பார்த்துட்டு வரும்போது, நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குறாங்க. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா, பழையபடி இருக்கிற ஒரு சந்தோஷம் திருப்பி எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்குறாங்க. அப்போது சந்திரகலா, ரேவதி, அப்போ நீ தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருக்கியா, ஒருத்தருக்கு கூட இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, நான் இப்போ விட போகிறதில்ல, எப்படியாச்சும் இதை அக்கா கிட்ட சொல்லி கண்டிப்பாக இதை தெரியப்படுத்துகிறேன், உனக்கு உடனடியாக வேறு மாப்பிள்ளையை பார்த்தா தான் நீ அடங்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்காரணத்து கொண்டும் அந்த கார்த்தியை இந்த வீட்டு மாப்பிள்ளையை ஆக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன், அவன் மாப்பிள்ளையாக இல்லாத போதே இந்த அளவுக்கு அவன் உங்கள் குடும்பத்தை நெருங்க விடாமல் பண்ணுறான், அவன் மட்டும் மாப்பிள்ளையாக வந்துட்டானா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் இப்போயே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வர் கிட்ட போயிட்டு, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சந்திரா, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா ரேவதி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சந்திரான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அன்றைக்கி அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொன்னா, நான் தான் சமாளிச்சுட்டேனே அப்படின்னு வந்து நம்மளோட சந்திரகலா கிட்ட சாமுண்டீஸ்வர் சொல்கிறேன். இல்லைக்கா, அவளுக்கு அதுக்கப்புறம் விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இப்போ தான் நான் எல்லாத்தையும் விசாரித்தேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி டவுட் பட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாண மண்டபத்துக்கு கால் பண்ணுறாங்க. அதாச்சும் ஆல்ரெடி சொல்லி வச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆமாம் மேடம், உங்கள் பொண்ணு வந்து விசாரித்தாங்க, விசாரிக்கும் போது நான் இல்லைன்னு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரேவதிக்கு விஷயம் எப்படியே தெரிய வந்திருக்கு. அந்த கார்த்தி சொன்னானா இல்லை வந்து கார்த்தி மூலயமா எதனா தெரிய வந்து தான் தெரியலக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை உறுதிப்படுத்துறதுக்கோசம் இப்போ ரேவதி கிட்ட வந்து இதை கேட்க வேணாம், நம்மளே வந்து கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.